அன்பு நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இந்த ஆனி மாசம் இதுல தமிழ் மாசத்துக்கு பலன்கள பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம். ஏன்னா நம்ம விசேஷங்கள், நமக்கு வீட்லலாம் இது பண்றது எல்லாமே சித்திரை மாசம் பண்ணலாம், இல்ல வைகாசி மாசம் பண்ணலாம். இந்த தமிழ் மாசத்த தான் நம்ம கலாச்சார ரீதியா நம்ம பழக்கத்துல வச்சுட்டுருக்கோம். ஆனா நமக்கு நினைவுக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கிலீஷ் மாச தேதிகள் தான். இங்கிலீஷ் மாசத்த நம்ம கணக்கு பண்றோம். அதே கல்யாணம், வீடு கிரகப்பிரவேசம், இல்ல காது குத்துறது இது மாரி நம்ம கலாச்சார ரீதியான நிகழ்ச்சிகள தமிழ் மாசத்த பேஸ் பண்ணி தான் பண்றோம். அப்ப தமிழ் மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலான்றது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். அதுபடி இந்த ஆனி மாசம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் எப்ப எந்தெந்த நாட்கள் நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல போறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசி காலபுருஷத்தில் 2வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை 1, 2, 3 பாதங்கள், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்கள், இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு. இந்த மாச ஆரம்பத்துல உங்க ராசியிலேருந்து சூரியன் 2வது வீட்டுக்கு போறார். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன், சூரியன், குரு இவங்கெல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு 4வது வீட்டுல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. உங்களுக்கு 10வது வீட்டுல ராகு இருக்கார். உங்களுக்கு 11வது வீட்டுல லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு 12ல உங்க ராசியினுடைய அதிபதி சுக்கிரன் இருக்கார். பொதுவா அந்த சுக்கிரன் 12ல இருந்தாலே வசதி வாய்ப்புகள் அள்ளி தருவார் அப்படின்னு சொல்லி ஜோதிட விதி. உங்களுக்கு 12ஆம் வீட்டுல உங்க ராசிக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி சுக்கிரன் இருக்கார். அதனால இது வரைக்கும் தடையா இருந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்ப நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்க பல விதத்துல முதலீடுகள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல வீடு, அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். நீங்க இடம் வாங்கணும் அப்படின்ற விஷயத்துல இந்த மாசம் அமையும். பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும், கொஞ்சம் தடங்கள் ஆகி நடக்கும். ஏன்னா செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்காங்க. ஆனா அந்த ராசி அதிபதி சூரியன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவா நீங்க இடம் வித்துட்டு வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4ஆம் இடத்து அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் 2ல இருக்கார். 2ன்றது தனஸ்தானம். அங்க சூரியன் இருக்கார், அங்கதான் புதன் இருக்கார், அங்கதான் சூரியன் குரு பகவானும் இருக்கார். ஸோ தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அங்க இருக்கார். அதனால 1க்கு 2 முறை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு பண்ணுங்க. உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அவரு தான், லாபாதிபதியும் அவரு தான். அதனால உங்களுக்கு இந்த மாசத்துல கோர்ட்டு கேஸ் அது சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். தொழில் ரீதியா உங்களுக்கு மாற்றங்களை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வேலை மாற்றங்கள், ப்ரொமோஷன்ஸு, இல்ல வேற கம்பெனி தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனி கிடைக்கிறது, இல்லாட்டினா டீம் மாத்துறது, இல்லாட்டினா ப்ராஜெக்ட் மாறுறது, இல்லாட்டினா வேற கம்பெனி மாறுறது, இல்லாட்டினா வேற இடங்களுக்கு மாறுறது, இந்த மாதிரி மாற்றங்கள் உத்தியோக ரீதியா நடக்கும். ஏன்னா 10ல இருக்கக்கூடிய அந்த ராகு அந்த வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துல இருக்காரு. அதனால நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான இடங்கள்ல மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஆனா கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும். சனி பகவானும் ராகுவும் கொஞ்சம் டிலே பண்றதுக்கு முக்கியமான காரணிகளா இருக்காங்க. அதனால கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும். பொருளாதார ரீதியா முன்ன இருந்ததை காட்டிலும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். மறைமுக வருமானங்கள் அதிகமா கிடைக்கும். அதனால நீங்க வேற விதமான, அதாவது நிலம் இது சம்பந்தமான விஷயங்களோ, இல்ல கோர்ட்டு கேஸ் அது மாதிரி விஷயங்களோ, திடீர் வருமானங்கள் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பா இருக்கு. அது மாதிரி வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த வருமானங்களும் இந்த மாசம் உங்களுக்கு கிடைச்சிடும். குடும்ப ரீதியா உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 4ல இருக்கிறதுனால குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை உண்டாகி சரியாகும். குடும்பத்திலையும் வாக்குவாதங்கள் நடைபெறும். அதனால அதை கொஞ்சம் சமாளிங்க. வாக்குவாதம் நடக்கும்போது கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்தீங்கனாலே சரியா போயிடும். அதனால குடும்பத்தை பொறுத்தளவுல கொஞ்சம் நீங்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. 2ல இருக்கக்கூடிய சூரியன் கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தையில விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு.
ஆனால் அதே இடத்துல குருவும் புதனும் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாகவே நடக்கும். நீங்கள் பேசுறது கூட உங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடும். அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு கொஞ்சம் போகிற இடங்கள்ல மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் மன சங்கடமாக இருக்கும். ஆனால் மாணவர்களுக்கு கொஞ்சம் இந்த மாதம் இந்த ஒரு மாதம் தள்ளிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எல்லாமே சரியாக போயிடும். கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பார்ட்னர்ஸ், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸ் ரீதியாக சும்மா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு அந்த சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணீங்கன்னா புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுவீங்க. செயல்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக மட்டும் செயல்பட்டீங்கன்னா நல்லது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் எதுலேயும் கையெழுத்து போட வேணாம். அன்னைக்கு நீங்கள் அந்த காரியங்களை தள்ளி போடுறது மிக மிக நல்லது. இந்த மாதிரி நடந்துட்டீங்கனாலே பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவில் உடல்நிலை பொறுத்தளவில் உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, அவங்க மாதிரி இந்த மாதிரி ரெகுலராக ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த உங்களுக்குள்ள நோய்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் எப்போவுமே உடம்பும் மனசும் சம்மந்தப்பட்டது. அதனால் நீங்கள் எப்போவுமே உடல் எக்ஸசைஸ் பண்ணுங்க, தியானம், யோகா பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்க பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு சில தடங்கல்கள் இருந்தாலும் அடுத்த மாதம் எல்லாமே சரியாக போயிடும். அதனால் கொஞ்சம் நிதானமாக அந்த காலங்களை மட்டும் தள்ளிண்டே வாங்க. மற்றபடி இந்த மாதத்தில் பொருளாதார ரீதியாக சில வெற்றிகள் கிடைக்கும். அதை நல்ல அந்த செலவினங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணுங்க. 1க்கு 2 தரம் பார்த்து பண்ணீங்கனாலும் எல்லாமே சரியாக போயிடும். இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணுறது, இல்லாட்டினா லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு தரும். லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குங்க, லக்ஷ்மி பூஜை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி ஒரு படத்தை வாங்கி வச்சு அதுக்கு புஷ்பத்தை போட்டு நிறைய போற்றிகள் இருக்கு. ஒருவேளை அது இல்லை அப்படின்னா 2 குத்து விளக்கை ஏற்றி 5 முகமும் ஏற்றி புஷ்பத்தை போட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த விளக்கு பூஜை கூட பண்ணலாம். விளக்குக்கு நீங்கள் பூஜை பண்ணலாம், வீட்டிலேயே பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவாக இந்த மாதம் உங்கள் எல்லாருக்குமே நல்ல பலனை கொடுங்க நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை கமெண்ட்டில் தெரியுங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு மேக்சிமம் முயற்சி பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான நற்பலனும் கிடைக்கும்னு சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.